ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான முருங்கீரை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்யலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 7 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விடுவேனா, மீடியமாக. அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் மிளகு சீரகம், 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 2 டீஸ்பூன் வந்து கடுகு, எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம காஞ்ச மிளகாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம கீரையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நார்மலாக கீரை எப்படி வதக்குவோமோ அதே போல் வதக்கி வச்சுக்கலாம். மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம முருங்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வரட்டும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது கீரை தொக்குன்னு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் பிசைஞ்சு சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.